ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி மேக்ஸில் நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு டாபிக் வைஸாக சிலபஸில் உள்ள ஒவ்வொரு டாபிக் வைஸாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வீக் நம்ம ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் இந்த டாபிக் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஹெச்சிஎஃப்னால் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணணும், அதே மாதிரி எல்சிஎம்லேயும் என்னென்ன டைப்லலாம் கொஷின் கேட்பாங்க எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்முடைய எல்லா கம்ப்ளீட்டும் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கான வீடியோ ரெண்டுக்குமே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது இதை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இதுக்கப்புறம் அந்த நார்மலாக என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு சில டைப்ஸ் இதில் கேட்பாங்க, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க, மாடல் இருக்குது. ஸோ அந்த மாடலை இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் உள்ள மாடலுடைய ஃபார்முலா அது என்னன்னு பாருங்கள். இங்கிலீஷில் உள்ளவங்களுக்கு இங்கிலீஷ், தமிழில் உள்ளவங்களுக்கு தமிழில் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ நம்பர்ஸ், அதாவது ஏயும் பியும் ஏதோ இரண்டு நம்பர்ஸ் அதாவது எண்கள் அப்படின்னா, தென் த ப்ராடக்ட் ஆஃப் தேர் எல்சிஎம் அப்படி இருந்தால் ஏயும் பியும் ஏதோ ரெண்டு நம்பர்னு எடுத்துக்கிடுவோம். அதாவது 1 2ன்னு எடுத்துக்கோங்களா, ஏன்னா 1 பின்னா 2ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ அந்த 1க்கும் 2க்கும் நம்ம ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கும். அப்படின்னா அந்த ரெண்டுடைய ப்ராடக்ட்னால் எனது பெருக்கல் பலன் எதுக்கு சமமாக இருக்குமா, அந்த இது ரெண்டு நம்பருடைய பெருக்கல் பலனுக்கும் சமமாக இருக்கும். இதுதான் அந்த ஃபார்முலா. அதை தான் இங்கே எழுதியிருக்க பாருங்கள். ரெண்டு நம்பர் நம்ம ஏபின்னு எடுத்துக்கிட்டால் அதோடைய எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அது ரெண்டுடைய மல்டிப்ளிகேஷன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி. ஸோ இது ஒரு ஃபார்முலா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு கேட்பாங்க. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சம் பார்க்கலாமா? பாருங்கள், இஃப் த டூ நம்பர்ஸ், தமிழில் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான், அதனால் நான் கொடுக்கல, நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க, வேணால் நான் சொல்லும் பொழுது. இஃப் த டூ நம்பர்ஸ் 6 and 8, அதாவது இரண்டு நம்பர்கள் எனது இரண்டு எண்கள் 6 மற்றும் 8 அப்படின்னா அதோடைய எல்சிஎம், அதாவது மீச்சிமா கொடுத்துட்டு மீ போவா என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கொஷின் ரெண்டுலேயுமே இருக்கும். ஸோ நீங்கள் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பை பொறுத்தவரையில் இந்த இதை வச்சு கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? இதில் என்ன செய்ய போகிறோம், கொடுத்துருக்க எல்லா வேல்யூ ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு 6ன்னு எடுத்துக்கோங்க, பி ஈக்குவல் டு 8ன்னு எடுத்துக்கோங்க. இந்த வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எல்சிஎம்மோட வேல்யூ தெரியும், 24ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ ஏபி எல்சிஎம் ரெண்டு எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்களா? இங்கே ஹெச்சிஎஃப் வைக்கணும், நான் மாற்றி எழுதியிருக்கேன். ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு வரணும், ஓகேவா? ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு இங்கே எல்சிஎம் வரணும். ஸோ ஆன்சர் ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு, நீங்கள் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே 4 வரணும். அடுத்து இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, அதை கட் பண்ணிங்கன்னா 2 வரும். அப்போ ஆன்சர் ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு என்னது, 2. அடுத்தது பாருங்கள், the LCM and HCF of two numbers is 432 and 36. அதாவது ஏதோ இரண்டு நம்பர்கள் இருக்குது, அந்த நம்பர்ஸுடைய எல்சிஎம் என்னவா, எல்சிஎம் 432. அடுத்தது அதோடைய ரெண்டு நம்பருடைய ஹெச்சிஎஃப் என்னன்னு சொல்கிறாங்க, 36. அப்படி இருந்தால் இன்னும், அதாவது இஃப் ஒன் ஆஃப் த நம்பர், ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு நம்பருடைய வேல்யூ என்னவா, ஏவோட வேல்யூ என்னவா 108. அப்போ பி என்னவா இருக்கும், இதுதான் கேள்வி. அப்போ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இதில் எல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். கண்டுபிடிக்க வேண்டிய பியை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸை ஒரு பக்கம் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருவோமா, 108 இங்கே கொண்டு வந்தால் டிவிஷனில் வந்துடும். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். ஒவ்வொரு இதாக கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைனலாக 144 ஆன்சராக கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 62, 78, 109 அண்ட் லீவிங் த ரிமைண்டர்ஸ் 2, 3, 4 ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, 62, 78, 109. இந்த 3 நம்பரையும் நம்ம ஏதோ ஒரு நம்பரால் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ணும் பொழுது ரிமைண்டர் என்னவா கிடைக்குமா, அதாவது மீதி என்னவா கிடைக்குமா, 2, 3, 4 கிடச்சிதுன்னா அதோடைய ஹெச்சிஎஃப் மீப்பெரு பொதுக்காரணி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரேட்டஸ்ட் நம்பர் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு டிவைட் பண்ணும்போது ரிமைனிங் என்ன வருன்றாங்க, 2 வருமா. அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் 62 - 2 60. அடுத்தது 78 டிவைட் பண்ணும்போது ரிமைனிங் என்ன வர சொல்லியிருக்காங்க, 3. அப்போ மைனஸ் பண்ணால் 75. அடுத்தது 109, அதுலேருந்து இது டிவைட் பண்ணும்போது ரிமைனிங் எவ்வளோ வர சொல்லியிருக்காங்க, 4. அப்போ மைனஸ் பண்ணால் 105. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த நம்பர் 3 நம்பர் இருக்கு இல்லையா, அவங்க சொல்லியிருக்க நம்பர் இதுதான், ரிமைனிங் போக உள்ள நம்பர் இது. அப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம இப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம்.
அப்போ 60 போட்டிங்கன்னா என்ன வரும்? நார்மலாக இந்த டானாவத்தில் போடுவோம் இல்லையா, அதில் போடுங்க. போட்டால் அடுத்தது 75. 75க்கு 5. அடுத்தது இதே மாதிரி அடுத்து என்ன நம்பர் இருக்குது? 105க்கு 21 3 7 7 இங்கேயும் 1 ஆக்கிடுங்க. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். HCF கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? எல்லாத்துலேயும் எதெல்லாம் காமனாக இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 2 இது காமன், இங்கே 2 இருக்குது, இங்கே 2 எதுலேயும் இருக்கா? இல்லை. அடுத்து இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்கா? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 3 எல்லாத்தையும் காமனாக இருக்குது. அடுத்து 5 பாருங்கள், 5 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, காமனாக இருக்குது. 3லேயுமே காமனாக இருக்குது. வேறு எதுவும் காமனாக இருக்கா? இல்லை. அப்போது நமக்கு ஆன்சர் 3 5s are 15. ஸோ சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள். ரிமைனிங் இவ்வளோ வர மாதிரி இருந்தால் அதோட மீப்பெரு பொது காரணி என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ ரிமைனிங் வரும், மீதி வரும்னு சொல்கிறாங்களோ அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணிட்டு அந்த 3க்கு டானாவத்தல் முறையில் கண்டுபிடிச்சிட்டு HCF வேல்யூ கண்டுபிடிச்சி போட்டுடுறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் HCF அண்ட் LCM ஆஃப் த நம்பர்ஸ். அதாவது 2 நம்பர் கொடுத்துட்டு அதோடைய HCF அண்ட் LCM, அதாவது மீப்போமா மீச்சிமா ரெண்டுதோடைய ரேஷியோனா விகிதம் என்னன்றதை கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல 2க்கும் இந்த டானாவத்தில் ஃபஸ்ட்டு எப்போதும் கண்டுபிடிப்போம் இல்லையா, இந்த மெத்தடில் கண்டுபிடிச்சிருவோம். 3 3 3 1 இந்த 3 போட்டால் அடுத்தது 30க்கு போட்டால் 2ஆல் டிவைட் பண்ணால் 15 3 5 5 1 முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? HCF அண்ட் LCM கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல HCF கண்டுபிடிக்கலாமா? அது 2க்கும் விகிதம் கேட்டிருக்காங்க. முதல்ல என்னன்னு கண்டுபிடிப்போம் அதுக்கு. அப்போ HCF என்னன்னு கண்டுபிடிப்போம். அப்போ HCFனா 2க்கும் நமக்கு தேவையும் காமனாக இருக்கணும். அப்போ இதில் எதெல்லாம் காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்குது. அப்போ ஈக்குவல் டு 2. அடுத்து வேறு எதெல்லாம் காமனாக இருக்குது? 3 காமனாக இருக்குது. அப்போ 3 காமனாக இருந்தால் 3. அப்போ வேறு எதுவும் காமனாக இருக்கா? இல்லை. அப்போ 2 × 3 6. அடுத்தது LCM கண்டுபிடிப்போம். LCM கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ஆஸ் யூஷுவல் காமனாக இருக்கிறத எழுதிடுவோம். காமனாக இருக்கிறத ஆல்ரெடி மேலே பார்த்துட்டோம் இல்லையா, 2 3 காமனாக இருக்குது. இப்போ வேறு எதுவும் காமனாக இருக்கா? இல்லை. அப்போ மிச்சம் இருக்கிறதெல்லாம் எழுதுங்க. இங்கே 3 × 3. அடுத்து இங்கே 3யும் 5ம் இருக்குது. அப்போ 3 × 5. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 2 3 6 6 90. அப்போ 90. எல்லாத்தையும் இது பண்ணிங்கன்னா 90 கிடைக்கும். அப்போ நமக்கு இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், HCF அண்ட் LCM உடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல HCF வரணும். அதை அந்த ஆர்டரை மாற்றினீங்கன்னா கூட ஆன்சர் தப்பாயிடும். HCFக்கும் LCMக்கும் தான் என்ன சொல்லியிருக்காங்க? ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ HCFோட வேல்யூ என்ன? நமக்கு 6. அடுத்தது LCMோட வேல்யூ 90. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா? 3 டேபிளில் பண்ணிங்கன்னா 2 ஆகிடும், இங்கே 30 ஆகிடும். அகெயின் 2 டேபிளில் போட்டிங்கன்னா இங்கே 15, இங்கே 1 ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1:15. இதுதான் ஆன்சர் ரேஷியோ. அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் கேன் பி டிவைடட் பை 254 அண்ட் 508 விச் லீவ்ஸ் த ரிமைண்டர் 4. அதாவது 2 நம்பர் 254ம் 508ம் கொடுத்துட்டாங்க. இதை நம்ம இந்த 2 நம்பரையும் வகுக்கிறோம், அதாவது டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்குமா? 4 கிடைக்கணுமா? அப்படி கிடைக்கக்கூடிய அந்த சின்ன நம்பர் என்னவா இருக்கும்? ரெண்டுமே காமனாக டிவைஸ் ஆகணும், ஆனால் ரிமைனிங் வந்து 4 கிடைக்கணும். அப்போ அந்த நம்பர் என்னவாக இருக்கும்? மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? LCM கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பருக்கும். அப்போ முதல்ல 254 அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ 254க்கு நம்ம என்ன செய்யணும்? LCM கண்டுபிடிக்கணும். இப்போ 2 போடுவோம். 2 போட்டால் 217. அடுத்தது வேறு எதுவும் இதாக டிவைட் ஆகுமா? 217 தான் வரும் அடுத்தது. அப்போ இதை அப்படி போட்டுருவோம் 217. அடுத்தது செகண்ட் நம்பர் வந்து 508. 508 2ஆல் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 254. அகெயின் 2ஆல் போட்டால் 127. இப்போ மறுபடியும் 127 1 தான் வரும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மிகச்சிறிய எண் தான் கேட்டிருக்காங்க. அப்போது LCM ஈக்குவல் டு 2லேயும் முதல்ல காமனாக இதெல்லாம் இருக்குது. ஒரு 2வும் 127ம் காமனாக இருக்குது. அப்போ 2 × 127. ரிமைனிங் இந்த இதில் ஒரு 2 இருக்குது. அப்போ × 2. இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? மல்டிப்ளை பண்ணால் 508 ஆன்சர் வரும். இப்போ 508ன்றது இதோட LCM.
அவங்க ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டினில் பாருங்கள், உங்களுக்கு வகுக்கும் பொழுது அந்த இதுலேருந்து மீதி எவ்வளோ கிடைக்கணுமா உங்களுக்கு, ரிமைண்டர் 4 வரணுமா. அப்போது ரிமைண்டர் 4 வரணும்னா இதை விட அந்த இது 4 கூட இருந்தால் தானே உங்களுக்கு அது வந்து டிவைட் பண்ணும்போது 4 இது ரிமைண்டராக வரும். அப்போ 4 என்ன செய்யணும், இந்த இடத்துல ஆட் பண்ணணும். மைனஸ் பண்ணக்கூடாது, ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் தான் இதை நீங்கள் இப்போ இன்கேஸ் வந்து நான் இது 7 எடுத்துக்கிறேன், இதை நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 1 வரணும் அப்படின்னா அந்த இங்கே 6 வரும், அப்போ ரிமைனிங் 1 வரும். இது 3ன்னு போட்டுட்டிங்கன்னா வேறு ஏதாவது நம்பர் போட்டால் நமக்கு சரியாக வராது. இப்போ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்போது அதே மாதிரி இங்கே நமக்கு 508 ஆன்சர் கிடச்சிருக்கு. இதோட 4 நம்பர் கூட இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நம்பரால் டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், 4 வந்து ரிமைண்டராக கிடைக்கும். அப்போ 4 இந்த இடத்துல என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். அதை தப்பு விட்றாதீங்க. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 5112 இதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் 5-digit number that is exactly divisible by 72 and 108. அதாவது 2 நம்பர் கொடுத்துட்டு அந்த 2 நம்பரால் சரியாக வகுப்படணும். அதாவது 2 நம்பராலையுமே அந்த நம்பர் வந்து என்ன செய்யுமா, டிவைசிபிள் ஆகுமா. அப்படி ஆகுச்சுன்னா மிகச்சிறிய 5 இலக்க எண் அந்த 5-digit நம்பர் என்னவா இருக்கும். ஏதோ 5-digit நம்பர் இந்த 72ஆலையும் 108ஆலையும் டிவிசிபிள் ஆகும்னு சொல்லுதாங்க. அந்த நம்பர் என்னன்னு கேட்காங்க. அப்போ 2 நம்பரும் இந்த இதால் டிவிசிபிள் ஆகும்னு சொன்னால் அந்த 5-digit நம்பராக வந்து இந்த 2 நம்பராலேயும் டிவிசிபிள் ஆகும்னு சொன்னால் இதோட எல்சிஎம்மாலேயும் டிவிசிபிள் ஆகுமா. அப்போ இங்கே அவங்க மிகச்சிறிய எண் தானே கேட்டிருக்காங்க. அப்போ மிகச்சிறிய எண் அதாவது எல்சிஎம்மை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவோமா. எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம், ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு 72க்கு போடுவோம். அப்போ 2ஆல் போட்டிங்கன்னா 36, அகெயின் 18, அகெயின் 2, 9, 3, 3, 3, 1. அடுத்தது என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 108. அது 2ஆல் போட்டிங்கன்னா 54, 2, 27, 3, 9, 3, 3, 3, 1 முடிஞ்சது. இதுக்கப்புறம் என்ன செய்யணும், இதுக்கு நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்க முதல்ல எதெல்லாம் காமனாக இருக்குதுன்னு பார்ப்போம். 2 தடவை 2 காமனாக இருக்குது. அப்போ 2 × 2 எழுதிக்கோங்க. அடுத்தது வேறு என்ன காமனாக இருக்குது, 3 2 தடவை காமனாக இருக்குது. அப்போ ×3 ×3 வேறு எதுவும் காமனாக இருக்கா, இல்லை. அப்போ ரிமைனிங் உள்ளதை எழுதுங்க. இங்கே ஒரு 2 ரிமைனிங் இருக்குது, இங்கே ஒரு 3 ரிமைனிங் இருக்குது. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், மல்டிப்ளை பண்ணால் 2 1 6. அப்போது இந்த 2 1 6 உடைய மடங்கு எல்லாமே நமக்கு என்ன செய்யும், இந்த 72 108 எல்லா காலையுமே நமக்கு வகுப்படும். அப்போ நமக்கு இப்போ அவங்க கேட்டிருக்க 5-digit நம்பர் என்னன்றதை இதை வச்சு இப்போ நம்ம கண்டுபிடிப்போம். நமக்கு இருக்கிறதுலே மிகச்சிறிய 5-digit நம்பர் என்னது, 10,000. ஓகேவா, 10,000. இதை வந்து நீங்கள் இந்த 216 இருக்கு இல்லையா, இதால் டிவைஸ் பண்ணி பாருங்கள். அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 10,000 நமக்கு சின்ன நம்பர் இல்லையா, இருக்கிறதுலே சிறிய 5 இலக்க எண் 5-digit நம்பர் என்னது 10,000. அதை நம்ம அவங்க 5-digit நம்பர் சொல்லியிருக்கிறதுனால இதை நம்ம எடுக்கிறோம். அப்போது நமக்கு இப்போ கிடச்சிருக்க எல்சிஎம் கூட இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 46 வரும். இங்கே ரிமைண்டர் வந்து 64 கிடைக்கும். அப்போ நமக்கு ரிமைண்டர் வரலாமா, வரக்கூடாது. ஒரு நம்பரால் இந்த நம்பர் டிவிசிபிள் ஆகணும்னா இங்கே ரிமைண்டர் வரக்கூடாது. அப்போது இந்த 46 டிவைட் பண்ண 46ஆல் இது பண்ணும்பொழுது பெருக்கும்பொழுது நமக்கு இங்கே என்ன கிடைக்குது, இது 64 வருது ரிமைனிங். அப்போ இந்த ரிமைண்டர் வராமல் இருக்குன்னா 46க்கு அடுத்த நம்பர் என்ன, இது ஒன்று மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் சொல்லிட்டேன். ஒவ்வொன்றா நம்ம நம்பர் போட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். இப்போ இந்த 216 வந்து 47ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் 10,152 வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு இதால் அப்போ டிவிசிபிள் ஆகும். இதால் டிவிசிபிள் ஆனால் இந்த 2 நம்பராலையும் என்ன ஆகும், டிவிசிபிள். அதாவது 72 108ஆலையும் டிவிசிபிள் ஆகும். அப்போ இதை தான் நமக்கு கேட்டுக்கக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் 2ஆலையும் இந்த அதாவது அவங்க கொடுத்துருக்க 2 நம்பராலையும் வகுபடக்கூடியது. அப்போ ஆன்சர் 10152. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், எ புக் செல்லர் ஹேஸ் 175 இங்கிலீஷ் புக், 245 சயின்ஸ் புக், அடுத்து 385 மேக்ஸ் புக். அதாவது ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு இது வச்சுருக்காங்க, இவ்வளோ அமௌண்ட்டுன்னு இவ்வளோ கவுண்ட்டுன்னு வச்சுருக்காங்க. ஹி வாண்ட்ஸ் டு செல் த புக்ஸ் இன் த பாக்ஸ். ஒரு பாக்ஸில் வச்சு செல் பண்ண விரும்புகிறாங்க, விற்க விரும்புகிறாங்க.
எப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் இன் ஈக்குவல் நம்பர்ஸ், ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக வைக்கிறாங்க. எல்லா பெட்டிலையும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் புக்காக வைக்காங்க. வாட் வில் பி த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் த பாக்ஸ் ரெக்வயர்ட், அப்படி எல்லா பாக்ஸ்லேயும் எல்லா புக்கையும் வச்சு மொத்தத்தில் ஈக்குவல் நம்பர் ஆஃப் புக்ஸை ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வச்சாங்கன்னா எத்தனை பாக்ஸ் நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி ஆல்சோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் புக்ஸ் ஃபார் ஈச் சப்ஜெக்ட், அதேமாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு பெட்டிலையும் எத்தனை புக்கு வைப்பாங்க அப்படின்னு கேட்காங்க. அப்போ நமக்கு மொத்தமாக எத்தனை பாக்ஸ் வேணும், அப்போ அதுக்கு என்ன செய்யணும், நம்ம முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ உங்களுக்கு என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 175, 245, 385 எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கலாமா. 175க்கு கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், 35, 5, 7, 1. அடுத்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 245, 5ஆல் போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 49, 7, 7, 7, 1. அடுத்தது என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 385. இதெல்லாம் நீங்கள் எப்படிங்க பார்க்காதீங்க, இந்த இதெல்லாம் சின்னது தான், நமக்கு தெரிஞ்சதான் இல்லையா ஆல்ரெடி. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டாக வருதான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 77, அடுத்து 7 போட்டால் 11, 11 போட்டால். ஸோ இப்போ இது முடிஞ்சது. இப்போ இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க, மொத்தம் நமக்கு ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் வைத்து அதாவது ஈக்குவலாக இருக்கணும். அப்போது இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். முதல்ல எல்சிஎம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், சரி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், நான் என்ன செய்யணும், எல்லாத்துலேயும் அதாவது எல்லா புக்கையும் வந்து ஈக்குவல் நம்பரில் எல்லா புக்கையும் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறாங்க. எல்லா சப்ஜெக்ட், இங்கிலீஷ் கொஞ்சம், சயின்ஸ் கொஞ்சம், மேக்ஸ் கொஞ்சம் வச்சு மொத்தத்தில் எத்தனை பெட்டியோ அவ்வளோ பெட்டிலையும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் புக்ஸை வைக்கிறாங்க. அப்போ எத்தனை பெட்டி வரும், அப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா 3க்கும் காமனாக என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். 5 3லேயும் காமனாக இருக்குது, அப்போ 5. வேறு 7 3லேயும் காமனாக இருக்குது, வேறு எதுவும் காமனாக இருக்கா, இல்லை. அப்போ 35. அப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ், எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் கேட்டிருக்காங்களா, அது எவ்வளவு, 35. அதை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒவ்வொரு பெட்டியிலும் ஒரு பெட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடநூல்களோட எண்ணிக்கை. அப்போ நம்ம என்ன செய்யணும், அது கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இங்கிலீஷ் கண்டுபிடிப்போம். இங்கிலீஷில் உங்களுக்கு மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க, 175 புக்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஹெச்சிஎஃப் நமக்கு என்னன்னு தெரியும், 35. அதை டிவைட் பண்ணலாமா, டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். அடுத்தது என்ன புக்கு கொடுத்துருக்காங்க, சயின்ஸ் புக்கு. ஸோ சயின்ஸுக்கு 245 கொடுத்துருக்காங்க. அப்போ அதையும் நம்ம 35ஆல் டிவைட் பண்ணால் 7 கிடைக்கும். அடுத்தது என்ன புக்கு, மேக்ஸ் புக்கு 385. ஸோ மேக்ஸ் புக்கு 385 டிவைடட் பை 35 போட்டால் நமக்கு ஆன்சர் 11 கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் எத்தனை, அதாவது இங்கிலீஷ் புக்கு எத்தனை வைக்காங்க, சயின்ஸ் புக் எத்தனை வைக்காங்க, மேக்ஸ் புக் எத்தனை வைக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு, அப்போ டோட்டலாக எத்தனை புக்ஸ் இருக்கும் ஒரு பாக்ஸில், மொத்த பாக்ஸு 35. ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் எத்தனை புக்ஸ் இருக்கும் அப்படின்னா, இங்கிலீஷில் எத்தனை வைக்காங்க, சயின்ஸில் எத்தனை வைக்காங்க, மேக்ஸில் எத்தனை வைக்காங்கன்னு ஆட் பண்ணால் தெரிஞ்சிருமா. அப்போ இங்கிலீஷுடைய வேல்யூ நமக்கு என்னது, 5 + 7 + மேக்ஸுக்கு 11. இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 23. இதுதான் டோட்டல் இங்கே கேட்டிருக்காங்களே ஒவ்வொரு பாடநூல்களையும் மொத்த எண்ணிக்கை, மொத்த புக்ஸோடைய ஒரு பாக்ஸில் வைக்கக்கூடிய எண்ணிக்கை 23. ஸோ இந்த மாதிரி மாடலில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். இவ்வளோ தான். இப்போ இதுலேருந்து நான் ஒரு 2 கேள்வி கேட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த 2க்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பார்த்தோம்லையே அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.